விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கடந்த காலங்களில் கட்சிகள் பெற்ற வாக்குகள் எவ்வளவு, தற்போது கட்சிகள் பெற்றுள்ள வாக்குகள் எவ்வளவு, இதன் மூலம் கட்சிகளின் செல்வாக்கு எப்படி இருக்கிறது என்பதை கடந்த கால தேர்தல்களோடு ஒப்பிட்டு அலசுகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். விக்கிரவாண்டி தொகுதிக்கு 2019ஆம் ஆண்டு முதல் முறையாக இடைத்தேர்தல் நடைபெற்றது. அப்போது அதிமுக திமுக இடையே நேரடி போட்டியாக இருந்தது. அப்போது அதிமுகனுடைய வேட்பாளர் முத்தமிழ் செல்வன் 44,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதனைத் தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலின் பொழுது விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக அதிமுக இடையே நேரடி போட்டி இருந்தது. அப்பொழுது திமுகனுடைய வேட்பாளர் புகழேந்தி 9,573 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதனைத் தொடர்ந்து சமீபத்தில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் மட்டுமே திமுக கூட்டணியினுடைய வேட்பாளர் விக்கிரவாண்டி தொகுதியில் மட்டுமே 72,188 வாக்குகளும், அதிமுக 65,365 வாக்குகளை பெற்றிருந்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக பாமக 32,198 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி 8,352 வாக்குகளை பெற்றிருந்தார்கள். மிகவும் பரபரப்பாக எதிர்பார்ப்பாக பேசப்பட்ட தற்போது நடைபெற்று முடிந்த இடைத்தேர்தலின் பொழுது திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 1,24,053 வாக்குகளும், இதற்கு அடுத்தபடியாக பாமக 56,296 வாக்குகளும், மூன்றாம் இடமாக நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அபிநயா 10,602 வாக்குகளை பெற்று இந்த இடைத்தேர்தலில் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது.